சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் காலனியைச் சார்ந்த தம்பி ஆகாஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு 32 நாட்கள் ஆகின்றது. கடந்த 8/3/2024 அன்று விசாரணை என்கின்ற பெயரில் அழைத்துச் சென்ற மானாமதுரை காவல் நிலைய காவலர்களால் அழைத்து செல்லப்பட்ட ஆகாஷ் அவர்கள் அடித்தே கொலை செய்யப்பட்டிருந்து அதனை கண்டித்து இன்றைக்கு எந்த சமரசமும் இல்லாமல் 32 நாட்களாக இந்த கிருஷ்ணராஜபுரம் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வீரமிகு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது. எப்படி தம்பி ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போல சாத்தான்குளம் ஜெயராஜ் பெண்டிக்ஸ் ஆகிய இருவருமே தந்தை மகன் இருவருமே இதே போன்ற காவல்துறை காட்டுமிராண்டிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த இருவருமே இதே போல் விசாரணை என்கின்ற பெயரிலே அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த ஜெயராஜும் பெண்டிக்ஸும் செய்த தவறு என்னென்று சொன்னால், கொரோனா காலகட்டத்திலே அவர்கள் ஒரு 10 நிமிடம் அதிகமாக அவருடைய செல் கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், திறந்து வைத்திருக்கிறார்கள். அதற்காக அந்த செல் கம்பெனியினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய ஜெயராஜ் அவர்களை அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் உங்களை விசாரிக்க வேண்டும், எதற்காக கொரோனா காலத்திலே 10 நிமிடங்கள் அதிகமாக திறந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஜெயராஜை விசாரணை என்கின்ற பெயரிலே அழைத்து செல்லுகிறார்கள். 1 மணி நேரம் கழித்து தகவல் தெரிந்த அவருடைய மகன் பெனிக்ஸ் அவர்கள் காவல் நிலையத்துக்கு செல்லுகிறார். எதற்காக என் தந்தையை விசாரணை என்கின்ற பெயரிலே அழைத்து வந்து அமர வைத்தீர்கள் கேட்கின்ற பொழுது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது, காவல்துறைக்கும் பெனிக்ஸுக்கும். இதுதான் அந்த கொலைக்கான காரணம், வேற ஒன்றும் கிடையாது. நாங்க போலீஸ் காவல்காரங்க, எங்களுக்கு மண்டையில 2 கொம்பு இருக்குது, நெத்தியில ஒரு கண்ணு இருக்குது, நாங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பெனிக்ஸை கேட்ட மாத்திரத்தில் அடித்து கீழே தள்ளுகிறார்கள். அவர் தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுகிறார். நாங்கள் என்ன தவறு செய்தோம், இது கொரோனா காலம் என்று சொன்னாலும் கூட உரிய நேரத்திலே மூடுவதற்கு 10 நிமிடம் காலமாக ஆயிருக்கிறது. இந்த 10 நிமிடத்திற்காக வயதானவர் என்று கூட பார்க்காமல் என் தந்தையை அடித்து கீழே தள்ளி இருக்கிறீர்கள், ரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று உக்கிரமாக போராட்டம் செய்கிறார் பெனிக்ஸ் அவர்கள். அங்கே இருவருக்குமே ஒரு உரிமை போராட்டம் நடக்கிறது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கான முக்கிய காரணம். இதற்காகத்தான் இந்த போலீஸ்காரர்கள் இருவரையும் பெனிக்ஸையும் ஜெயராஜையும் இரவு முழுவதும் வைத்து லத்தியாலும் இரும்பு கம்பியாலும் அடித்தே கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா இருவரையும் இரவு முழுவதும் அடித்திருக்கிறார்கள். ஒரு சட்டம் உண்டு, அவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பதற்கு முன்பாக அவர்களை ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடுவர் முன்பாக ஆஜர்படுத்த வேண்டும். அப்படி ஆஜர்படுத்துகின்ற பொழுது அதற்கு முன்பாக ஒரு அரசு மருத்துவரிடம் அவருக்கு காயம் எதுவும் இல்லை, இவரை நாங்க ரிமாண்ட் செய்வதற்கு தகுதியாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மருத்துவரிடத்திலே ஒரு சர்டிபிகேட் வாங்க வேண்டும். அழைத்து செல்லுகிறார்கள், பெனிக்ஸையும் ஜெயராஜையும் அழைத்து செல்லுகிறார்கள். அழைத்து செல்லுகின்ற பொழுது அந்த மருத்துவர் மேலோட்டமாக பார்த்துவிட்டு ஃபிட் டு ரிமாண்ட் என்று சொல்லி இவர் ரிமாண்ட் செய்வதற்கு தகுதியானவர் என்று 2 பேரையும் பார்க்காமலே ஒரு சான்று கொடுக்கிறார்கள். அதற்கடுத்து மேலும் ஒரு கொடுமை நடக்கிறது. அடிபட்டு குத்துயிரும் குலையுருமாக இருக்கக்கூடிய அந்த பெனிக்ஸையும் ஜெயராஜையும் எடுத்துக்கொண்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிமாண்ட் செய்வதற்காக கொண்டு வருகிறார்கள். கொரோனா காலகட்டம் என்பதனால் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மாடியிலேயே இருந்து கொண்டு அந்த இருவரையுமே பார்க்காமல் அவருடைய காயத்தை பற்றி எதுவுமே கேட்காமல் அவரும் ரிமாண்ட் செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். எவ்வளவு கொடுமை பாருங்க. மருத்துவர் தன்னுடைய கடமையை மீறுகிறார், ஒரு குற்றவியல் நடுவர் அவரும் தன்னுடைய கடமையை மீறுகிறார். இந்த போலீஸ்காரங்க தெரியும் 2 பேரையும் அடிச்சாச்சு, இந்த அடியினால அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த கிட்னி உள்ள இருக்கக்கூடிய கிட்னி பாதிப்படைஞ்சிருக்குது, மூச்சு திணறல் ஏற்படும், இன்னும் சிறு நேரத்தில் இறந்து விடுவார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும்.
ஆகையினாலே அவர் சாத்தான்குளத்திலே இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சிறைக்கு அழைத்து செல்லாமல் அவரை எடுத்துக்கொண்டு கோவில்பட்டி சிறைக்கு அழைத்து செல்லுகிறார்கள். அங்கேதான் ஜெயிலர் பார்க்கிறார், இவ்வளவு ரத்தம் வந்திருக்கிறத, எப்படி டாக்டர் எப்படி சர்டிபிகேட் கொடுத்தார், இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எப்படி உத்தரவு போட்டார் என்று சொல்லி தன்னுடைய வேலையை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலும் மனிதநேயத்தோடும் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய காயங்களை பதிவு செய்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே சாட்சியம். அப்படியே இங்கே வருவோம், நம்முடைய தம்பி ஆகாஷ் படுகொலைக்கு இங்கே விசாரணை என்கின்ற பெயரில் அழைத்து செல்லப்படுகிறார். அழைத்து சென்று அங்கே போலீசாருக்கும் ஜெயராஜ் பெனிக்ஸுக்கும் வாக்குவாதம் வருகிறது. எதற்காக என் தந்தையை அழைத்து வந்தீர்கள் என்று வாக்குவாதம் வருகிறது. அந்த இடத்திலே போலீசுக்கு தன்னுடைய அதிகாரம் பொருத்தியவர் என்ற அடிப்படையில அவர்களை தாக்கி கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். இங்கே என்ன நடக்கிறது? ஆகாஷ் ஒரு அட்டவணை சாதியை சார்ந்தவன். அவன் எப்படி ஒரு ஊருக்குள் போய் இன்னொரு தாக்கலாம், அப்படியே தாக்கி இருந்தாலும் கூட அவருடைய தந்தை பேட்டி கொடுத்ததை கூட பார்த்தேன். அவர் சொல்லுகிறார், மிக சரியாக சொல்லுகிறார், என் மகன் தப்பு செஞ்சிருந்தானா அவனை சரியா நீ எஃப்ஐஆர் போடு, அவனுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடு, நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவருடைய தந்தை சொல்லுகிறார். நீ அது மாதிரி செஞ்சிருக்கலாம்ல. இன்னைக்கு இந்த நாட்டுல 10-15 கொலை வழக்கு இருக்கக்கூடிய கூட இன்னைக்கு சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருக்கிறான். அவனை விசாரணை என்கிற பேர்ல அழைத்து சென்றது கிடையாது. தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு கூலிக்கு கொலை செய்யக்கூடியவர்கள் எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அனைவருமே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மாதிரி அப்பாவிகள், ஒரு வழக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள், 2 வழக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள், பசிக்காக திருடக்கூடியவர்கள், தெரியாமல் தவறு செய்யக்கூடியவர்கள், நீங்க லாக்அப் டெத்னு எடுத்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான நபர்களைத்தான் அவர்கள் லாக்அப் டெத்ல கொண்டிருப்பார்கள். இதே மானாமதி திருப்போணத்திலே அஜித் என்ற தம்பி படுகொலை செய்யப்பட்டார். அவர் மீது திருட்டு குற்றம் அவர் மீது சுமத்தப்பட்டது. அவரும் பெரும் குற்றவாளி கிடையாது, பெரிய ஹிஸ்டரி சீட்டர் கிடையாது, அவருக்கு பெரிய வழக்குகள் எல்லாம் கிடையாது. அதே போலதான் ஆகாஷ் தம்பிக்கும் பெரிய வழக்குகள் எல்லாம் கிடையாது, ஹிஸ்டரி சீட்டர் கிடையாது. அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் இருக்கிறது. அவர் உறவினர்களுக்குள் சண்டை நடந்தது, அதையும் கூட அவர்கள் பேசி சமாதானமாகி அந்த மனுவை வாபஸ் பெற்றதாக கேள்விப்படுகிறோம். இந்த நிலையிலே ஆகாஷ் அங்கே அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே பெனிக்ஸுக்கும் ஜெயராஜுக்கும் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் ஃபிட் டு ரிமாண்ட் என்று சர்டிபிகேட் கொடுக்கவில்லையோ, அங்கே எப்படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிடம் இவர்கள் எதையும் சொல்ல விடாமல் மேலேயே இருந்தவர்கள் ரிமாண்ட் செய்வதற்கு உத்தரவு போட்டார்களோ, ஆனால் அதுபோல் இங்கே நடக்கவில்லை. இங்கே ஆகாஷை அழைத்து சென்ற பொழுது அந்த குற்றவியல் நடுவரிடத்திலே ஆகாஷ் தம்பி மிக அழகாக சொல்லுகிறார், விசாரணை என்கின்ற பேரில் அழைத்து சென்ற காவலர்கள் கண்ணை கட்டி என்னை காட்டுக்குள் அழைத்து சென்றார்கள். காலை நீட்டி வைத்து கீழே ஒரு கல் மேலே ஒரு கல் வைத்து மேலே இரும்பு சாக்கால் மூடி ஒரு இரும்பு கம்பியால் என்னுடைய காலை அடித்து ஊங்கி அடித்து ரத்த காயம் ஏற்படுத்தினார்கள். பெருவாரியான ரத்த காயம் போய்விட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதை பதிவு செய்ய குற்றவியல் நடுவர் அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்க வேண்டும். அது ஏன் செய்யவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை. அந்த இடத்திலேயே அந்த குற்றவியல் நடுவர் அவர்கள் இந்த காயத்திற்கு என்ன காரணம், இவருக்கு உரிய மருத்துவம் பாருங்கள், யார் அவர்களை அடித்தது, அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தால் தம்பி ஆகாஷ் மரணம் அடைந்திருக்க மாட்டார்கள். அனைத்து அந்த லாக்அப் டெத்திலும் ஒவ்வொருத்தரும் இறக்கிறார்கள் என்று சொன்னால் இதே மாதிரியாக காலை உடைப்பது, கையை உடைப்பது, இது என்ன ஆகும் சொல்லி சொன்னோம்னா ரத்தம் அதிகமாக போய் அங்க இருக்கக்கூடிய கிட்னியில தண்ணி கோர்த்து மூச்சு திணறல் ஏற்படும். இதற்காகத்தான் அவர்கள் அடிக்கிறார்கள். இயற்கையாக செத்ததை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த மாதிரியான கொடூர தாக்குதல் நடத்துகிறார்கள். அதே போல்தான் எண்ணற்ற கொலைகள் லாக்அப் டெத் இருக்கிறதே, எண்ணற்ற கொலைகள் இந்த மாதிரி காவல்துறை செய்திருக்கிறார்கள். தம்பி ஆகாஷ் மட்டுமல்ல, தம்பி அஜித் மட்டுமல்ல, திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவர்களும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடியவர்களும் தேவேந்திர வேளாளர் மட்டுமல்ல, தேவ சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இதே காவல்துறையினர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். ராமநாதபுரத்திலே ஒரு கோணார் சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் என்ன சொல்லுகிறார்கள், விசாரணை என்கின்ற பெயரை அழைத்து சென்றார்கள். கையை கண்ணை கட்டி கையை கட்டி அவர்களை அடிக்கிறார்கள், காலை முறிக்கிறார்கள், கையை ஒடிக்கிறார்கள். அப்படி கையை காலை முறிக்கின்ற பொழுது பலத்த ரத்த காயம் ஏற்படுகிறது, ரத்த போக்கு அதிகமாக ஏற்படுகிறது. இதன் காரணமாக அங்கே உள் உறுப்புகளிலே பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. அவன் சாவதற்கு முக்கிய காரணம் இந்த காவல்துறையினர் அடித்ததுதான். இதுதான் முக்கியமானது. இந்த பெலிக்ஸ் ஜெயராஜ்
தீர்ப்பில் மிக அழகாக சொல்லுகிறார்கள். வேலிய பெயரை மீறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேலி என்பது காப்பதற்கு தான், போலீஸ்காரர்கள் என்பது மக்களை காப்பதற்கு தான். அந்த போலீஸ்காரர்களே சட்டத்தை மீறி அப்பாவி பொதுமக்களை விசாரணை என்கின்ற பெயரிலே நீங்க அழைத்து சென்று கொடூரமாக தாக்குவதற்கு மரண தண்டனை ஒன்றுதான் இதற்கு தீர்வு என்று நீதிபதி சொல்லி இருக்கிறார்கள் இந்த தீர்ப்பில். அதே தீர்ப்பு தம்பி ஆகாஷ் அவர்களுக்கும் பொருந்தும். ஒரு குடும்பத்தின் ஆணி வேரை நீங்க அழுத்தி இருக்கிறீர்கள், உங்களுக்கு சாதாரண தண்டனை கொடுத்தால் போதாது என்று சொல்லுகிறார்கள். ஆகாஷுக்கும் அது பொருந்தும். ஆகாஷனுடைய குடும்பத்தின் ஆணி வேராக இருப்பவர் இந்த ஆகாஷ். அந்த ஆணி வேரை இன்றைக்கு நீங்கள் அடித்தே கொலை செய்து சாய்த்து இருக்கிறீர்கள். உங்களுக்கும் அந்த தண்டனை பொருந்தும். சாதாரண தண்டனை கொடுத்தால் அது போதாது, மரண தண்டனை, அது சாகும் வரை இரட்டை மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அதே தீர்ப்பு இங்கே வரும் வரை இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களோடு நாங்களும் தோளோடு தோள் கொடுப்போம். அது மட்டுமல்ல இன்றைக்கு ஆகாஷ் படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார், அதனை பதிவு செய்திருக்கிறார்கள். வேடிக்கை என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய காவல்துறையில எல்லாம் சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க, பணியிடை நீக்கம். அப்ப எதுக்காக பணியிடை நீக்கம் செய்யறீங்க? தப்பு செஞ்சிருந்தா தானே பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். எந்த தப்பு செய்யலைன்னா நீங்க அவர் வேலைக்கு விட்டுருக்கலாம்ல. அப்ப தவறு நடந்திருக்கிறது, உங்களால் உணர முடிகிறது. அப்பயும் நீங்க எப்பயாவது அவங்க பேர் சேர்க்கல, என்ன காரணம்? தப்பே செய்யல, நீங்க எதற்காக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும்? அதான் தம்பி ஆகாஷ் மிக தெளிவாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. வேற யார்ட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல, காவல் நிலையத்தில் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, குற்றவியல் நடுவர் இடத்துல மிக அழகாக கொடுத்திருக்கிறார். ஆக பென்னிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் தீர்ப்பில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு முழுக்க தம்பி ஆகாஷ் படுகொலை வழக்கிலுக்கும் பொருந்தும். எப்படி இங்கே அஜித் அவர்களுக்கு, திருப்போணம் அஜித் அவர்களுக்கு நீங்கள் சிபிஐக்கு மாற்றி வழக்கை மாற்றினீர்களோ, அதே போல சிபிசிஐடியில் இருந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும். அப்படி மாற்றப்படுகின்ற பொழுதுதான் உண்மைகள் எல்லாம் வெளிவரும். எப்படி அஜித் அவர்களுக்கு இழப்பீடாக 50 லட்சம் கொடுத்தீர்களோ, அதே போல தம்பி ஆகாஷ் அவர்களுக்கும் இழப்பீட்டு தொகையாக 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். எப்படி அங்க இருக்கக்கூடிய அஜித் அவர் குடும்பத்திலே ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்பட்டதோ, அதே போல ஆகாஷ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும். அதுவரை இந்த போராட்டம் தொடரும். 32 நாள் சாதாரணமானதல்ல. ஒரு நாள் 2 நாள் உட்காருவாங்க, 10 நாள் உட்காருவாங்க, 15 நாள் உட்காருவாங்க. இன்னைக்கு 32வது நாளாக இன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் விட்டு பார்க்க வேண்டும். ஒரு தேர்தல் காலம் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக யோசிச்சு பார்ப்போமே, ஒரு தேர்தல் நடக்குது, ஒரு மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தின் கோரிக்கை என்னவென்று கேட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அந்த மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கின்றதற்காகவாவது அவர்கள் இந்த கோரிக்கையை கவனித்திருக்க வேண்டும். ஆக தமிழகம் எங்கும் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தேவேந்திரர்கள் எங்கெங்க அதிகமாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு சுவரொட்டி ஒட்ட வேண்டும். ஆகாஷ் படுகொலைக்கு நியாயம் வழங்காத திமுகவை கண்டித்தும், ஆகாஷ் படுகொலைக்கு நியாயம் கேட்காத எதிர்கட்சி அண்ணா திமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா திமுக மட்டும்ன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அண்ணா திமுகவுக்கும் போயிடும். அண்ணா திமுக இங்க வந்து கேட்கல, எப்படி அஜித் வீட்டுக்கு போன, என்ன காரணம்? நாங்க அதற்காக போராடி இருக்கிறோம், அஜித்துடைய கொலைக்கும் போராடி இருக்கிறோம். அங்க போகணும் கட்டாயம். அதே போல் இங்கே ஏன் வரலைன்னு நாங்க கேட்கிறோம். ஆகாஷ் படுகொலைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் வரவில்லை? வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆக சம அளவிலே திமுகவை அதிமுகவை எதிர்க்க வேண்டும். நம்முடைய வாக்குகள் அவர் கிடையாது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த நொடியிலே இருந்து நமக்கு எங்கெங்க தெரிகிறதோ நம்முடைய கிராமங்கள் அனைத்திற்கும் இந்த பதாயை வைக்க வேண்டும். ஆகாஷ் படுகொலைக்கு நியாயம் வழங்காத திமுகவிற்கும், ஆகாஷ் படுகொலைக்கு நியாயம் கேட்காத அதிமுகவிற்கும் தேவேந்திர வேளாளர்களின் ஓட்டு கிடையாது என்று நாம் பதாகை வைப்பதற்கு நாம் இங்கே முன்வர வேண்டும். அதே போல இந்த போராட்ட குழுவினர் இது 32வது நாள். ஒரு இடத்துல விசாரித்த பொழுது சொன்னார், தம்பி லெனின் அவர்கள் சொன்னார்கள், எஃப்ஐஆர் வாங்கியாச்சு அப்படின்னு இருக்கு, பதிவு செய்திருக்கிறார்கள், அதை நாங்க ஆல்டர் பண்ண போறோம், 301 ஆல்டர் பண்ண போறோம், இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது தவறு. மனுதாரர் புகார் கொடுத்திருக்கார் என்று சொன்னால் அந்த மனுதாரருக்கான நகல் ஒன்று கொடுக்க வேண்டும். அது கூட மறுக்கப்படுகிறது.
ஒரு எஃப்ஐஆர் காப்பியுடைய நகல் கூட கொடுப்பதற்கு மறுக்கப்படுகிறது. படுகொலை செய்யப்பட்டு 32 நாட்கள் ஆகிறது. 32 நாட்கள் ஆகியும் கூட இன்றைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது, எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் இந்த போராட்டமானது இன்னும் தீரத்தோடும் இந்த போராட்டம் நடைபெற வேண்டும். இன்னும் தகவல்கள் வருகிறது. இந்த போராட்டத்தை மடைமாற்றம் செய்வதற்கு, இந்த போராட்டத்தின் வீரியத்தை குறைப்பதற்கு யாரெல்லாம் தம்பி ஆகாஷுடைய படுகொலையை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுகின்ற பொழுது அந்த பேஸ்புக்கை முடக்குகிறார்கள், இன்ஸ்டாகிராமை முடக்குகிறார்கள். இதெல்லாம் ஜனநாயகத்தில் உகந்ததல்ல. இது தேர்தல் காலம். ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம். எங்கள் எச்சரிக்கையை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். இதே போல்தான் 1991 ஜெயலலிதா அம்மையாருக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். 96 கருணாநிதி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். இந்த காலகட்டங்களில் எல்லாம் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. ஆகாஷ் படுகொலையை நீங்கள் சரியான முறையில் அணுகவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக வேறு ஆட்சி அமைத்துவதற்கு தெய்வத்திர வேளாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலிலே இன்றைக்கு இரவுக்குள் நீங்களாக மாநகர காவல்துறை சார்ந்தவர்கள் நீங்களாக முன்வந்து நீங்கள் முதலிலே எஃப்ஐஆர் காப்பி நகலை இங்கே கொடுக்க வேண்டும். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை இங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மானாமதுரையோடு இந்த போராட்டம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஜனநாயகபூர்வமாக சட்டப்படியாக நீங்கள் எதுவும் செய்வதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் அடுத்து இங்க இருக்கக்கூடிய போராட்ட குழுவின் அனுமதியோடு அடுத்த கட்டம் மதுரையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கோ போராட்டத்திற்கோ உண்ணாவிரதத்துக்கு நாங்கள் நடத்துவது தயாராக இருக்கிறோம். தேர்தல்காரம் மீண்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இதை பெருசுபடுத்த வேண்டாம். பெருசுபடுத்துகின்ற பொழுது இது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு கொண்டும். மானாமதுரையோடு நிறுத்துங்கள். நீங்கள் ஜனநாயகபூர்வம் நடந்து கொள்ளுங்கள். சட்டப்படியா நடவடிக்கை எடுங்கள். முதலிலே எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்க. என்ன நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுங்க. சிபிஎஸ்இ என்ன பண்ணிருக்கீங்கன்றதை சொல்லுங்க. எதையுமே சொல்லாம ஆகாஷ் கூட தெரியப்படுத்தாமல் நீங்கள் அமைதியாக இருந்தால் இந்த போராட்டத்தை வேகப்படுத்த வேண்டும், தீவிரப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது இன்னொருவருக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆகிவிடும். மீண்டும் சொல்லுகிறோம். ஆகையால் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற சகோதரர் லெனின் அவர்களுக்கும் ஜெகதீசன் அவர்களுக்கும் கிருஷ்ணராஜபுரத்தை சார்ந்த பொதுமக்கள் அவர்களுக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் குழுவின் சார்பில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.